அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திருப்புவதற்கு அழைக்க வந்தேன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியர் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கணுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அவனவன் கிரிகைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில்
பிரவேசிக்க மாட்டீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. மிகவும் சிறியவனாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே இரட்சிக்கப்படுவான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே.